இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சொன்னாங்க கையெடுத்து ப்ரோவோக் பண்ணேன்னு. இப்படி பண்றது எனக்கு தெரிஞ்சு தப்பா இல்லைங்க. நீங்க சொல்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் அந்த பிரெட் விசிட் நடந்த கான்வர்சேஷன்ல அருண் வந்து மஞ்சரியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருப்பார் இல்லையா, அதை கூட மஞ்சரி ஊதி பெருசாக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிங்கிற கதையா தீபக்கோட ரோஸை பிடிங்கிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து தீபக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பேசி ஒரு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நம்ம பேசி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல தீபக் எழுந்து அவங்க ரொம்ப பேசிட்டாங்க, கிச்சன் டைமை பார்த்து என்னையா சாப்பாடுலாம் ஒழிச்சுலாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ பிரச்சனை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாங்க. உடனே மஞ்சள் நான் அந்த மாதிரிலாம் சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை அப்படின்னாங்க. எப்படி சொல்லலாம்னு சொல்ல கிடையாது, சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லைன்ட்டாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவங்க சமாளிக்கிறத சுற்றி சுற்றி வளைக்கிறாங்க, தப்பு இவங்க மேலே தான் அப்படின்ட்டு. பட் கடைசி வரைக்கும் ஒத்துக்கு போகிறது கிடையாது, அவங்க சுற்றி சுற்றி வளைச்சாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. என்னையா எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சு திங்கிறீங்க, நான் ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்களான்லாம் நான் சொன்ன மாதிரிலாம் எனக்கு இல்லை. அவங்க அதை தான் சொன்னாங்க. ரைட்டு, நம்ம நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் வெப்பனான கண்ணீரை தன்னோட உரைவாள்லேருந்து எடுத்து வெப்பனை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பல கண்ணீர் அப்படியே கண்ணும் தண்ணி வந்து பக்கத்தில் அந்த ஆனந்தி அநியாயத்தை கண்டு பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆளாவது ஒரே ஆளை போய் டார்கெட் பண்ணி இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் எப்படி சமாளிப்பாங்க பாவம். இப்போ பாருங்கள் அவங்க எந்திரிச்சு பாத்ரூம் அழுந்துட்டே ஓடி போயிடுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அப்பாடா எப்படியே சமாளிக்க ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி அழுந்துட்டே ஓடிட்டாங்க. இப்படிலாம் சமாளிக்கிறாங்க பாருங்கள். ஒரு பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா ஆளாளுக்கு உடனே அழுதுட்டு பாத்ரூம் போய் கவலை சாத்திக்கிறது. இது எப்போ தான் திருந்த போகிறாலும் தெரில. விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்டு மாற்றி விடுங்க. தேவையில்லாம சொல்லல, நடந்ததை அப்படி சொல்லல. நான் உண்மையா சொல்லுமா, ஒருத்தங்களே கார்னர் பண்ணுறது இருக்குது.